அனைவருக்கும் வணக்கம். எனக்கு எதிரிங்க இருக்காங்க, எனக்கு எதிர்க்கட்சிங்க இருக்குதுன்று சொல்றவங்களுக்காக வல்லரசோட அத பத்தின ஒரு கருத்து. எதிரின்னா அடிப்படையா புரிஞ்சுக்கணும். எனக்கு எதிர்த்தாப்புல இருக்கிறவங்க. அவங்க தான் எதிராளி. எதிரின்னா இப்ப என்ன நினைக்கிறாங்கன்னா, சண்டைக்காரங்க, அடிதடி அவங்களோட நம்ம சண்டை கட்டி நம்ம பெரிய ஆளுன்னு காட்டணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி இல்ல. எதிரின்னா நமக்கு எதிர்கருத்து சொல்றவங்க. அப்படி கூட வச்சுக்கலாம். அப்ப எதிர்கருத்து யாரெல்லாம் சொல்லுவா? நம்ம வீட்ல நம்ம பிள்ளைக, பொண்டாட்டி, புருஷன் யார் வேணா நமக்கு எதிர்கருத்து சொல்லுவாங்க. வேலைக்கு போங்க, இப்படி வேலை செய்யுங்க, இப்படி பண்ணாதீங்க, இது பிடிக்கல, பிடிக்குதுன்னு. அப்ப எதிரி யாருக்கு இருப்பான்னா, எல்லாருக்கும் எதிராளி இருப்பாங்க. ஏன்னா எதிர்கருத்து சொல்ற எல்லாரும் எதிராளி. ஆனா அங்க குடும்பத்துல ஆரம்பிச்சு, ஆபீஸ்ல ஆரம்பிச்சு, இப்ப ஒரு பெரிய பெரிய நிறுவனங்கள்ல ஆரம்பிச்சு இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, எதிரின்னா எதிர்க்கட்சி, கட்சி தலைவருங்கள்லாம் என்ன ஆயிட்டாங்கன்னா, இப்ப எதிர்க்கட்சி எனக்கு எதிரி இருக்காங்க அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. எதிரின்னா சண்டைக்காரங்கன்னு முடிவுக்கு வந்துட்டாங்க. அப்படிலாம் இல்ல. இப்போ கலைஞர் ஐயா எதிர்கருத்து சொல்லியிருப்பாரு ஜெயலலிதா அம்மா இருக்கையில. ஜெயலலிதா அம்மா எதிர்கருத்து சொல்லியிருப்பாங்க கலைஞர் இருக்கையில. மற்றபடி சண்டை போட்டுக்கிட்டாங்களான்னா அது அவங்களுக்கு தான் தெரியும், நமக்கு தெரியாது. அது மாதிரி இப்போ விஜய் அண்ணனும் என்ன சொல்றாருன்னா, எனக்கு எதிரிங்க இருக்காங்கன்ட்டு. எதிரிங்க எல்லாம் யாருக்கு? எதிரியே ஒரு ஆள் இல்லை. எதிர்கருத்து சொல்ற எதிரி இருக்காங்கனாவே நம்ம பொண்டாடி பிள்ளையெல்லாம் கூட தான் எதிரி. நம்ம வேலை செய்யற ஆபீஸ் எல்லாம் கூட எதிரி. ஏன்னா நம்ம பேச்சுக்கு இல்லை நம்ம செயலுக்கு ஒரு எதிர்கருத்து சொல்லத்தான் செய்வாங்க யாரும். ஏன்னா ஒன்று சரியா இருக்குன்னு நினைப்பாங்க, ஒன்று தப்பா இருக்குன்னு நினைப்பாங்க. அதை நான் ஏத்துக்கலாம், ஏத்துக்காம விட்டுறலாம். இப்ப ஏன் இதை சொல்றேன் எதிரினா, எதிர்க்கட்சி இருக்குது, எதிராளின்னா சண்டைக்காரங்கன்னு நினைக்கிறாங்க. கட்சினாவே இப்படிதான்ற ஒரு முடிவுக்கு வர்றாங்க. எதிர்க்கட்சிக்காரங்கனாவே கேள்வி கேட்கலாம், எதிர்க்கட்சிக்காரங்கனாவே சண்டைக்கு போகலாம் அப்படின்றனால இது வல்லரசு பார்வை. வல்லரசு கட்சி சம்பந்தமா எதிர்க்கட்சினா என்ன, எப்படி இருக்கும், அது எப்படி புரிஞ்சுக்கலாம் மக்கள் அப்படின்றதுக்கு நான் சொல்றேன். எதிர்க்கட்சினா எதிர்கருத்து தெரிவிக்கிறவங்க சொல்லிட்டேன்னா, அப்போ எதிர்கருத்தே வேணாம் நமக்கு. அதுல நல்ல கருத்து இருக்கும்ல. இவ்வளவு நாள் ஆட்சி செஞ்சவங்க, எம்ஜிஆர், ஜெயலலிதா, கலைஞர், அதுக்கு முன்னாடி காமராஜர், இவங்கெல்லாம் நம்ம எதிர்கருத்தே போக வேணாம். அவங்கெல்லாம் நல்லது செஞ்சிருப்பாங்கல்ல. இப்போ காமராஜர் எல்லாருக்கும் படிப்பு கிடைக்குன்னு நினைச்சாரு. ஜெயலலிதா அம்மா எல்லாருக்கும் அம்மா உணவு சாப்பாடு கிடைக்குன்னு நினைச்சாங்க. இப்போ கலைஞர் உழவர் சந்தையெல்லாம் போட்டு எல்லாருக்கும் விவசாயிங்கள்லாம் ஊக்கப்படுத்தணும்னு நினைச்சாரு. சமத்துவபுரம் கட்டி கொடுத்தாரு. இப்போ இதெல்லாம் நல்லது தானே. இப்போ எதிரி யாரு இதுல நமக்கு? ஏதோ ஒண்ணு ஆவாத மாதிரி செஞ்சிருப்பாங்க. அது அவங்களுக்கும் பிடிபடாம தான், புரிதல் இல்லாம செஞ்சிருப்பாங்க. அது இல்லாம ஏன் புரிதல் இல்லாம இருந்திருக்குன்னா, எதிர்கட்சியா ஒருத்தவங்க போய் சொல்றதே, நீ இப்படி செய்யற மாதிரி இருக்கு தம்பி, இல்ல அண்ணன், மாமா, ஏதோ ஒரு சொந்தக்காரங்க மாதிரி இல்ல நண்பன் மாதிரி பேசியிருந்தாங்கன்னா, ஓ அப்படியா, நான் மாத்திக்கிறேன், சரி பண்ணிக்கிறேன்னு புரிஞ்சுக்கிட்டு அவங்க காலத்துல கூட சரியா இருந்திருப்பாங்க. இப்போ யாருன்னா எதிர்கட்சிக்காரங்களே போய் சொன்னா கூட கேட்க முடியாத அளவுக்கு அவங்க எதிரியா நினைக்கிறனாலதான் சண்டை போட்டுக்கிறாங்க. எனக்கு எதிரி இவங்க தான் சரியில்லை, அவங்க தான் சரியில்லை. விஜயனெல்லாம் சொல்லிட்டு எனக்கு முதல் எதிரி அவங்க தான்ட்டு. அப்படிலாம் இல்லை. அப்படி நீங்க எதிரியா பார்ப்பீங்கன்னா உங்க வீட்லயே பிரச்சனையா இருக்கும், உங்க பிசினஸ்லயே பிரச்சனையா இருக்கும். எதிரி யாரும் இல்லைன்னு முடிவு பண்ணீங்கன்னா தான் மக்களுக்கு நல்லது செய்ய முடியும். இங்க வந்த நோக்கம் என்ன? எல்லாரும் நல்லா இருக்கணும். அதுக்கு நான் என்னெல்லாம் செய்யணும்? அதுக்கு யாருக்கிட்ட இருந்தெல்லாம் கொள்கையை எடுத்துக்கலாம்? பெரியாரோ, காமராஜரோ, இல்லை யார் வாழ்ந்த மனிதர்கள்ல யாருக்கிட்ட எல்லாம் நல்லது செஞ்சாங்களோ அதெல்லாம் எடுத்து ஒரு லிஸ்ட் போட்டு என்னதுன்னே கொடுக்கலாம். இந்த லிஸ்ட்லாம் என்னது தான் எல்லாருக்கும் செய்கிறேன்னு. ஏன்னா அவங்க செஞ்ச நோக்கம்லாம் அவங்களுதுன்னு செய்யலை, நல்லா இருக்கணும்னு செஞ்சாங்கல்ல. அப்போ எதிராக செயல்படுறது வேற ஏதாவது நான் சரியில்லைன்னு தெரியுது. இப்போ ஒரு முதலமைச்சர் இங்கே இந்த ஏரியாவுக்கு வர்றாருன்னா உடனே அங்கே இருக்க விஓ, தாசில்தாரு, இல்லாட்டி கலெக்டர் எல்லாம் ரொம்ப பிஸி ஆயிடுறாங்க. காரணம் கேட்டால் அவர் வந்தோடனே இத்தனை ஃபைல் ரெடி பண்ணணும், இவ்வளோ பேருக்கு பட்டா கொடுக்கணும், இவ்வளோ பேருக்கு ஆணை விடணும், அவர் வந்தால் இவ்வளோ லிஸ்ட்டு காட்டணும்னு. அப்போ மிச்ச நேரம்லாம் அவங்களுக்கு என்ன வேலை? மற்ற நேரத்தில் அப்போ ரெகுலராகவே ஒரு வேலையை கொடுக்கணுன்றதுல கவனமாக இல்லை. ரெகுலராகவே மக்களுக்கு இடம் கொடுக்குறவங்களுக்கு இடமும், பட்டா கொடுக்குறவங்களுக்கு பட்டாவும், இல்லை ரோடு வசதி வைக்கிறவங்களுக்கு ரோடும் கொடுக்கணுன்ற எண்ணம் அவங்களுக்கு இல்லை. காரணம் என்னன்னா, அவங்க வரும்போது ஒரு நாடகம் நடக்குதே தவிர, போன அப்புறம் இங்கே என்ன நிலைமைன்னு புரியல. அப்போ நான் வரும்போது நீங்கள் சீரியஸாக வேலை செய்ய தேவையில்ல. எப்பயுமே ஒரு சீரியஸோட வேலை செய்யுங்க, ஒரு டைம் கொடுத்து. அது மாதிரி கொடுத்துட்டா, இப்போ யாருன்னா முதலமைச்சர் வர்றாரு, எம்எல்ஏ வர்றாருன்றதுக்காக கலெக்டர் பிஸியாக இருப்பாரா? இல்லை எப்பயுமே கரெக்டாக நடந்துக்குவாரா? பிஸியாக இருக்க கூட தேவையில்ல. ஒரு நேரம் நான் கேள்விப்பட்டேன், விவோ தாசில்தாரம் கூட சாப்பிட நேரம் இருக்காது, தூங்க உட்காந்துருக்க நேரம் இருக்காது. அப்போ அவங்க வர நேரத்துக்கு ஏன் பிஸியாக இருக்காங்க? இது தப்பு இல்லை. இது எவ்வளோ நாள் அந்த ஆட்சியில் யார் யார் ஆட்சியில எல்லாம் நடந்துகிட்டு இருக்குது. அது மாதிரியே ஒரு ரோடு போய் கம்ப்ளைண்ட் பண்ணலான்னா ஹைவே டிபார்ட்மெண்ட்றாங்க. ஹைவே டிபார்ட்மெண்ட்ல கேட்கலான்னு கேட்டால் இது இன்னொரு இடத்துல எழுதி கொடுக்கணும், அங்கே போய் சுற்றிட்டு வரலாம். அங்கே போய் சுற்றிட்டு இந்த ரோடை சரி பண்ணங்காட்டி 4 பேர் கீழே விழுந்து அடி விட்டு செத்து போயிடுவாங்க போல. அப்போ ஒரு செட்டிங்காக கரெக்டாக தான் இருக்குது.
ரோட்டில் ஆரம்பித்து வீடு வாசலில் ஆரம்பித்து குளத்துல தண்ணி ஆரம்பித்து எல்லாம் போக்குவரத்து துறை எல்லாமே வந்து கடைசியில் எங்கே போய் ஒன்று கூடுற இடம் கலெக்டர்கிட்ட அப்படின்னா அங்கங்கேயே டிபார்ட்மெண்ட் சரியாகவே வேலை செய்யும். இப்போ இத்தனை ரோடு இவ்வளோ ஏரியாவுக்கு கரெக்டாக ஒரு வாட்ச் பண்ணுற மாதிரி ஒரு ரோடு குழி குண்டு இருந்துச்சுன்னா வாட்ச் பண்ணுற மாதிரி ஒரு ஆள் செட் பண்ணோம்னா இவ்வளோ கம்ப்ளைண்ட் பண்ணி போய் முதலமைச்சருக்கு தனியாக ஃபோன் நம்பர்னு சொல்லி முதலமைச்சர் நம்பருக்கு கூப்பிட்டா கூட ஒரு ஈபி லைனை சரி பண்ண மாட்டாங்க. அப்போ காரணம் என்னன்னா இங்கேயே கீழ்மட்ட அளவுலையும் சரியில்லை, மேல் மட்டத்துலேயும் அவங்க உங்களுக்கான உரிமைன்னு தனியாக கொடுத்துட்றதில்ல. அங்கே ஏரியாவிலேருந்து எனக்கு கம்ப்ளைண்ட் வரக்கூடாது, முதலமைச்சர் நம்பர்னு ஏன் கொடுக்கணும்னா எனக்கு கம்ப்ளைண்ட் பண்ணலான்னா என்ன அர்த்தம்னா அப்போ கீழ்மட்டம் இருக்கும், கீழே இருக்கவங்க சரியில்லை. நான் சரி இருந்தாலும் எனக்கு ஏன்டா ஃபோன் பண்ணாங்க அவங்க, நீ அங்கே சரி பண்ண மாட்டியா, நீ சரியா இல்லைன்னா அங்கே இன்னொரு ஆளை போட்டுருவேன்னா இங்கே நீங்கள் உங்களை தனியாக முதலமைச்சர் கம்ப்ளைண்ட் நம்பர் தேவையா? அப்போ நல்லதை மட்டும் எடுத்துக்கிட்டு இது மாதிரி நல்லா இல்லாததெல்லாம் சொன்னால் இப்போ குடிச்சிட்டு கீழே விழுறாங்க, சாராயம் நல்ல சாராயம் இல்லை, நோய் வருது மக்களுக்குன்னா அதுக்கேற்ற மாதிரி ஒதுக்குமுறை வைக்கணும். இவ்வளோ நேரம் குடிக்கலாம், இப்படி தான் இருக்கலாம், இவ்வளோ இல்லாட்டி வீட்டில் வாங்கிட்டு தான் குடிக்கணுன்ற மாதிரி ரூல்ஸ் எல்லாம் வச்சுட்டா குடிகாரங்க பிரச்சனை வரும். இந்த பக்கம் குடிக்கிறது, அந்த பக்கம் போலீஸ் பிடிக்கிறது, இது தெரியாத யாருக்குமே. நான் பார்க்க நல்லா நான் கிராமத்துல தான் சாக்கடை வசதியிலேருந்து போக்குவரத்து இல்லாட்டி நெரிசல் உள்ள கூட்டம் நாறிட்டு இருக்கிறதுன்னு நினச்சா அங்கே தான் அதிகாரிங்கெல்லாம் வரமாட்டாங்க. அதனால அதிகாரிகள் கண்ணுக்கு பண்ணலன்னு நான் நினச்சேன்னா ஊருக்குள்ளேயே திண்டுக்கல்லையே போய் பார்த்தோம்னா அங்கே ஒரு பாலத்தில் தண்ணி கீழே ஊற்றிட்டு மேலே போக வரல. ஒரு நாள் மழை பெஞ்சிச்சுன்னா ஒரு 4 நாளைக்கு அந்த பாலத்தில் கீழே 4 நாள் இல்லை, 10 நாள் 15 நாளைக்கு மேலே வர முடியாது. அது மாதிரி திண்டுக்கல்லுக்குள்ளேயே நல்லா எருமை மாடுங்கள்லாம் நடு வழியில் போகுது வருது, ஒரு டிராஃபிக் கிளியராக இல்லை. நான் யோசிக்கிறேன் இங்கே அதிகாரிகள்லாம் இருக்காங்களா இல்லையான்ட்டு. ஆனால் இதே முதலமைச்சரோ இல்லாட்டி யாரோ மேலதிகாரி வரும்போது அந்த இடம் நீட்டாக இருக்குது, போயிட்டு வர்றாங்க. அப்போ எதனாலன்னா நான் வரும்போது சுத்தமாக காமிக்கிறதுக்காக வச்சிருக்க கூடாது, நான் தனியாகவே முதலமைச்சரோ இல்லை எம்எல்ஏவோ தனியாக இருந்தாலுமே ஒரு ஃபோட்டோ எடுத்து அது சம்மந்தமான அதிகாரிக்கு அனுப்பி விட்டிங்கன்னாவே இங்கே கம்ப்ளைண்ட் சரியாக பண்ணணும். எனக்கு இந்த தகவல் வந்துச்சுன்னா அடுத்த வாட்டி உங்களுக்கு வேலையில் நீங்கள் இருக்க மாட்டீங்கன்னு சொல்லிட்டா எப்படி சரியாக வேலை செய்ய முடியாமல் போகும். இன்னும் கேட்டால் அவங்க விவோ தாசில்தார்னா முதல்லாம் இவ்வளோ ஊருக்குன்னு வச்சுருந்தாங்க, இப்போ அதிகமான வேலை இருக்குது. அப்போ விவோவுக்கு ஒரு அசிஸ்டண்ட் போடலாம், இல்லை 2 விவோ போடலாம். அது மாதிரி ரோடுக்கும் ஒரு பெரிய ஏரியாவுக்கு ஒரு ஆள் மெயின்டைன் பண்ண முடியாது, 2 பேர் போடலாம். வேலை இல்லாமல் நிறைய பேர் இருக்காங்க. சம்பளத்தை கொஞ்சம் குறைச்சி கூட கொடுத்துடலாம், ஆனால் வேலை நல்லா நடக்கும்ல. ஒரு 50,000 ரூபா கொடுத்து ஒரு ஆள் போடுறதுக்கு 25,000 கொடுத்து 2 பேரை போட்டுடலாம். அப்போ வெறும் சரியை மட்டும் எடுத்துக்கிட்டே வந்து தப்பை மட்டும் சரி பண்ணிக்கிட்டே வந்தோம்னாவே எல்லா ஆட்சியிலையும் எல்லா காலத்துலேயும் நல்லா தான் பண்ண முடியும். அதனால தான் வல்லரசு வந்து சொல்லுது, நாங்கள் இப்போ நான் பேசுறதுல எது முரண்பாடு இருந்தால் நீங்கள் கருத்து என்கிட்ட சொல்லலாம். இதெல்லாம் சரி பண்ணிக்கிட்டா சாதாரண எதிரிலாம் யாரும் இல்லை. யாருன்னா சண்டை போடுறதுக்கு நம்ம ஆட்சிக்கு வர தேவையில்லை. இப்போ வல்லரசே எதுக்கு வந்திருக்குன்னா யாரையாவது எதிரியாக சொல்லிட்டு இப்போ விஜயவோ சீமானையோ இல்லாட்டி மேலதிகாரி ஸ்டாலின் ஐயாவோ எல்லாரையும் எதிரி பண்ணுறதுக்காக பேசலை. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுது, கருத்து தெரியுது, ஆமாம் இது செஞ்சால் இன்னும் சிறப்பாக இருக்க முடியும் போலன்னு யார் வேணா நான் பேசுகிறத எந்த தலைவர் கேட்டு கூட நீங்கள் சரியாயிட்டீங்கன்னா நமக்கு தேவை என்ன? மக்கள் நல்லா இருக்கணும், அதானே. இல்லை நான் உங்கள் கூட சண்டை போடுறது, நீங்கள் என் கூட சண்டை போடுறதா? மண்ணு குவாரியோ இல்லாட்டி கல் ஜல்லியோ இல்லை வீடு வாசலோ எல்லாம் நல்லா இருக்கிறதுக்கு எதெல்லாம் யாரெல்லாம் சிறந்த ஐடியா கொடுக்குறாங்களோ கூப்பிட்டு வச்சு ஒரு மாதத்துல ஒரு நாள் முதலமைச்சர் மீட்டிங்கே போடலாம். அது மாதிரிலாம் இப்போ யாருக்கும் வேல்யூ கொடுக்குறதில்ல. அவங்க சொல்கிறத கேட்கணும், அவங்க பின்னாடி நடக்கணும். ஆனால் முன்னாடி போனாங்கல்ல ஜெயலலிதா அம்மாவோ கலைஞரோ எம்ஜிஆரோ எல்லாம் வந்து நல்லதுதான், அவங்களுக்கு நல்லதெல்லாம் எதெல்லாம் செஞ்சாங்களோ அதெல்லாம் பண்ணாங்க. என்னன்னா எதிர்கட்சியாக பார்க்கறனால யார் எதிராளி சொன்னாலும் அவங்க சட்டம் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்க எதிர்கட்சி எதிராளின்னு நினச்சிக்கிறாங்க. நான் நல்லது செய்ய வந்து எனக்கு ஒரு கருத்து சொல்லுங்கப்பா, பரவாயில்ல நீங்கள் ஒன்று சொல்லுங்கள், நான் இதெல்லாம் செஞ்சுருக்கேன்ல, இதில் எது தப்புன்னு படுது, எதனால எனக்கு புரியல, சரி சொல்லுங்கள், இதை மாற்றிக்கலாம் திருத்திக்கலாம். எல்லாருக்கும் சத்துணவு கொடுக்கணுமா, எல்லாருக்கும் ஆரோக்கியமான உணவு வரணுமா, வீடு வாசல் எல்லாருக்கும் இருக்கணுமா, இதில் எங்கே மிஸ்டேக் நடக்குது, எங்கே குடிச்சு மனசு நோய் வாய்ப்படுறானா? அப்போ ஒன்னொன்னுத்துலேயும் சரி கரெக்டு நல்லதுன்னு பார்த்துட்டு இருந்தோம்னா எதிராளி இருப்பாங்களா நமக்கு? நான் ஏன் இப்போ திரும்ப கூட பேசுகிறேன்னா எதிர்கட்சின்னு நினைக்கிறனால தான் இப்போ அவங்க விட்டுருவாங்க. பெரிய மேல இடத்துல இருக்காங்களே விஜய் அண்ணனோ சீமான் அண்ணனோ இல்லாட்டி ஸ்டாலின் ஐயாவோ எல்லாம் கூட பரவாயில்லன்னு அடுத்த வேலையை பார்த்துருவாங்க. அவங்கள கீழே வச்சுக்கிட்டு 2 பேரும் இவங்க அடிச்சுக்குவாங்க, எங்கள் அண்ணன் நீ சொல்லிட்டியா இல்லாட்டி எங்கள் தலைவர் நீ சொல்லிட்டியான்ட்டு. அவங்க நோக்கம் என்னன்னா எல்லாரும் மக்களுக்கு நல்லது செய்கிறதுக்கு தான் மேலிடத்துக்கு வந்தாங்க. அப்போ அவங்களாவது கூப்பிட்டு உட்கார வச்சு புரிய வச்சுட்டாங்கன்னா எதிர்கட்சின்னு ஒன்று இல்லைடா, நீங்கள் வந்து நம்ம வேலை நம்ம பொழப்ப பார்ப்போம், அவங்ககிட்ட இருந்து நல்ல விஷயமும் இருக்குது அதை எடுத்துக்கும், அதில் நல்லா இல்லாத இருக்குது இதெல்லாம் சொல்லுவோம், நாங்கள் இதை வந்தால் சரி பண்ணுவோம்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லை. நான் அப்படி தான் சொல்கிறேன். நான் எல்லா வகையிலையும் நாங்கள் யோசித்து சிந்திச்சு இதெல்லாம் சரி பண்ண முடியும், சரி பண்ணலான்னு நான் சொல்கிறேன். இதில் மாற்றுக்கிறது தான் சொல்லுங்கள். உங்களை கூப்பிட்டு நான் ஒரு மீட்டிங் போட்டு நம்ம சரி பண்ணலாம். நம்ம ஆட்சிக்கே நீங்கள் அமர்த்தலை இல்லாட்டி நமக்கு கட்சி வளர்ச்சிக்கே நீங்கள் சம்மந்தம் தெரியலைனாலும்
நான் எதிர்க்க கட்சியில் இருக்காங்கல்ல, அவங்க தலைவராக இருக்காங்களா, அவங்களுக்கெல்லாம் நம்ம இந்த மாதிரி வீடியோ வீடியோ பேசி அவங்களுக்கு புரிய வைப்போம். எப்படியும் நம்ம நோக்கம் நல்லா இருக்கிறது தான். இங்கே சொத்து சேர்த்து வைக்க, இல்லாட்டி என் பரம்பரையாக ஆட்சி பண்ணுறதுக்கு, இல்லாட்டி என்னை தவிர யாரும் ஆட்சியில் இருக்கக்கூடாதுன்றதுக்கெல்லாம் நம்ம வரல, வல்லரசு வரல. அதனால் பாருங்கள், எதிரிங்க துரோகிங்கெல்லாம் எதையாவது சொல்லிட்டு நீங்கள் வாழாமல் விட்டு இருக்கிறவங்களையும் எதிரி ஆக்கிட்டு சண்டைக்காரன் ஆகிட்டு எப்படின்னா ஆட்சியை நல்லா நடத்தாமல் வாழ்க்கையை நல்லா வாழாமல் போயிட போகிறீங்க. நான் அதுக்காக வரல, வல்லரசும் அதுக்காக வரல. நாங்கள் வாழ்ந்து எல்லாரும் வாழ்றது தான் எங்கள் நோக்கம். நீங்கள் நான் சொல்கிறத எதிரியாவோ இல்லாட்டி தப்பாவோ நினச்சிக்காதீங்க. 4 பேருக்கு நல்லது செய்கிற மாதிரி நீங்கள் எது வேணால் செய்யுங்க. அது நீங்கள் இருந்தாலும் இல்லைனாலும் நல்லது நடக்கிற மாதிரி அதிகாரிகளை மாற்றினீங்கன்னாவே நல்லதாக இருக்கும். அதிகாரிங்க பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா போடுங்க. நாம் நல்லா இருந்து எல்லோரும் நல்லா இருக்கிறது தான் வல்லரசு நோக்கம். எங்களை வல்லரசு ஆதரிங்க. நாங்கள் அதை மாதிரி பண்ணிடுவோம். நன்றிங்க.